அப்பா முருகா. அம்மா வனிதா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்ப்பா, இதோ வரேன். ஒன்னு ரெண்டு மூணு. எதுக்குங்க இவ்வளவு பணம்? கை செலவுக்கு. கை செலவுக்கா? ஏங்க கை செலவுக்கு டீக்கும் என்கிட்ட தானங்க பணம் வாங்குவீங்க. இப்ப கட்டு கட்டா பணத்தை வச்சிருக்கீங்க. போலாமா? எங்கடி பையன் கையுமா கிளம்பிட்ட? இன்னைக்கு திருவையாறு போறோம். திருவையாருக்கா? ஏங்க நீங்க கூத்து பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய் இங்க பாரு, அவருக்கு தம்பின்னு நான் ஒருத்தன் தான் இருக்கேன், வேற யாரும் இல்ல. நான் செய்யாம அவருக்கு வேற யார் செய்வா? நான் எத்தனை தடவை சொன்னாலும் உங்க காதுல ஏறாதாங்க? தம்பிங்கிறீங்க, அண்ணங்கிறீங்க. நான் அந்த வீட்டுக்கே போக வேணாம்னு சொல்றேன், நீங்க வம்பா அந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க. வம்பாடு பட்ட சேர்த்து வச்ச காசெல்லாம் அங்க போய் கொட்டணுமா? ஏங்க அண்ணன் குடும்பம்னு சொல்றீங்களே, நாளைக்கு உங்களுக்கு யாருங்க செய்யறது? நீங்களும் ஒரு வயசுக்கு அந்த பொண்ணு வச்சிருக்கீங்க, நாளைக்கு அவளுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேணாமா? என்னமோ உங்க அண்ணே முன்னாடி அள்ளி கொடுத்த மாதிரி கட்டு கட்டா செலவு செய்றீங்க. இது நல்லாவா இருக்கு? அம்மா, அவங்க நிலைமைய பார்த்தா நீ இப்படிலாம் பேச மாட்டேமா? அடியே, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பிறவிலே கோடீஸ்வரின்னு நினைப்பா? உங்க அம்மா எப்ப நல்ல துணி கட்டினேன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு நீ கேட்ட பொருளை வாங்கி கொடுக்குற அப்பாவை தான் நீ பாத்துருக்க. ஆனா கஞ்சிக்கு வழி இல்லாம எத்தனை நாள் நாங்க பட்னியா கடந்திருக்கோம், அது உனக்கு தெரியுமாடி? ஏ நீலா, இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? நாம தான் இப்ப நல்லா இருக்கல்ல? ஆமாங்க, அது கெட்ட முட்டை சாம்பல போயிடக்கூடாதுன்னு தான் நான் போராடுறேன். நீங்க போய் பணம் காசு கொடுக்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அம்மா, இந்த பணத்தை உள்ள வைமா. ஏய், பையில என்னடி வச்சிருக்க? அக்காவுக்கு துணிமா. அக்காவுக்கு துணியா? நான் போட்டு யூஸ் பண்ண துணிமா. என்னங்க சொல்ற இவ? ஆமாண்டி. அடி பாவி, காரியத்தை கெடுத்துட்டியேடி. அவளுங்களே கால்ல ஓட்டின மண் எடுத்து காத்து கருப்பு செய்வனேன்னு செய்வாளுங்க. நீ என்னன்னா போட்டுக்கிட்ட துணியை போய் குடுக்குறேங்கற? ஏண்டி, நானே உன்னை அங்க போக கூடாதுன்னு மல்லு கட்டிட்டு நிக்கிறேன், நீ என்னன்னா போட்டுக்கிட்ட துணியை போய் குடுக்குறேங்கற? பாத்தீங்களா, தகப்பம் போற வழியிலே தப்பாம போறத? இது நல்லதுக்கு இல்லங்க, சத்தியமா சொல்றேன். இந்த குடும்பம் போற போக்கு எனக்கு சரியில்லை. புத்தி சொல்லி திருத்த வேண்டிய நீங்களே இப்படி செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட ஒப்பல. அம்மா, தர்மம் தலை காக்கும்மா. அப்பா, அவங்க நமக்காக காத்துட்டு இருப்பாங்க, கிளம்பலாம்ப்பா. இங்க பாரு வனிதா, அம்மா சொல்றது காதுல விழலையா? சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் அம்மா சொல்றது உனக்கு புரியும். என்னமோ செய்யுங்க. அவங்க கிடக்குறாங்க, வாங்கப்பா போலாம். சரிம்மா. பாத்துப்பா. என்னப்பா? அம்மா, உனக்கு அப்படியே ஏன் மனசுமா? என்னப்பா சொல்றீங்க? ஆமா வனிதா, பெரியப்பாக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற பத்தியா? அப்பா, இது மட்டும் இல்லப்பா, இன்னும் 2 புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? ஆமாப்பா, நீங்க அடிக்கடிக்கு செலவுக்கு காசு தருவீங்கல்ல, அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன். அந்த காசுல தான் இந்த புது ட்ரெஸ் எடுத்தேன். அம்மாட்ட சொன்னா அம்மா திட்டுவாங்க, அதான் நான் சொல்லப்பா. உனக்கு இருக்கிற அக்கறை கூட உங்க அம்மா கிட்ட இல்லையேம்மா. அப்பா, நான் உனக்கு கேட்கணும், நீங்க கோவிக்க மாட்டீங்களே? கோச்சிக்க மாட்டேன், சொல்லுமா. நிஜமா கோவிக்க மாட்டீங்கல்ல? பரவாயில்ல, சொல்லுமா. முன்னாடிலாம் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாலே நீங்க கைய நீட்டுவீங்க. இப்ப பெரியப்பாவை பத்தி இவ்வளவு பேசுறாங்க, நீங்க கோவமே பட மாட்டேங்கிறீங்க. வனிதா, உங்க அம்மா கோபிக்கிறதுலயும் தப்பே இல்ல. என்னப்பா சொல்றீங்க? அம்மா வனிதா, அவளுக்கு அவ பட்ட வறுமை இன்னும் மறக்கல. அப்ப நீ பிறக்கல. உன் அண்ணன் 2 பேரும் சின்ன பசங்க. அப்ப சந்தையில காய்கறி லோடுக்கு தரகர் வேலை பார்த்தேன். உங்க அம்மாவும் அங்க இங்க நீ கீரை வித்துட்டு இருந்தா. சும்மா சொல்லக்கூடாதும்மா, இந்த குடும்பத்துடைய வளர்ச்சியில என்னோட பங்கு மட்டும் இல்ல, அவளுக்கும் பங்கு இருக்கு. அப்ப எனக்கு ஒத்தாசையா இருந்தது உங்க அம்மா மட்டும்தான். ஆனா அப்போ எங்க அண்ணன் ரொம்ப வசதியா இருந்தாரு. என்ன செய்யறது, மனுஷனுக்கு கஷ்டம்னு வரும்போது தான் கடவுள் ஞாபகம் வரும். உங்க பெரியப்பாவுக்கு இப்ப ஏன் ஞாபகம் வந்திருக்கு, அவ்வளவுதான். நான் அதை மறந்துட்டேம்மா, ஆனா உங்க அம்மா இன்னும் மறக்கல. இந்த விஷயத்துல உங்க அம்மாவை நான் கோவப்பட முடியாதுமா. அதே மாதிரி எங்க அண்ணனுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுதான் ஆகணும். என்னம்மா பண்றது? என்னம்மா அப்படி பாக்குற? போலாம்ப்பா. சரிம்மா. என்னங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க பைய தூக்கிட்டு கிளம்பிட்ட? கடை விதிக்கா? பைய எடுத்துட்டே, சரி காசு எடுத்துட்டியா? அது இல்லங்க, அந்த கோயம்புத்தூர்காரம்மா அவங்க பையனுக்கு நம்ம பொண்ணை கேட்டாங்கல்ல, அதான் ராகினி ஜாதகமும் அந்த பையன் ஜாதகமும் பொருத்தம் பார்க்க போறேன். என்ன மீனாட்சி இது?
ராகினி தான் எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் படிக்கணும், வேலைக்கு போகணும்னு சொல்லுது இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பொருத்தம் பாக்குற வேலையெல்லாம்? அட நீங்க என்னங்க, அவ வேணான்னு சொன்னா அப்படியே விட்டுறதா? நாம தாங்க காலங்காலத்துல நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பேசி முடிக்கணும். அது மட்டும் இல்ல, அவ சம்பாத்தியம் பண்ணிதான் நம்ம குடும்பத்தை கழிக்கணுமா என்ன? இந்த பாரு மீனாட்சி, ராகினி இந்த காலத்து பொண்ணு, அவ விருப்பத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா? நமக்கு ஏகப்பட்ட ஜோலி இருக்கு. இப்ப இந்த கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? ஏங்க, நான் அவசரம்லாம் படலங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? பிடிச்சிருந்தா பாப்போம், பேசிக்கலாம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, ராகினி எப்ப சொல்லுதோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் தானே சொன்னாங்க. அந்த அம்மா இன்னொரு வார்த்தை சொல்லிச்சு பாத்தீங்களா? என்கிட்ட இருக்க காசு பணத்தை வச்சுதான் உங்க பொண்ணை கேக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க, உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லங்க, அந்த குடும்பத்தை பார்த்தா ரொம்ப மரியாதையான குடும்பமா தெரியுறாங்க. இதெல்லாம் சரிம்மா, ராகினி தான் ஒரு முடிவோட இருக்காள, என்ன செய்ய? ஏங்க, பொறுத்து தானே பாக்க போறேன், கல்யாணம் நம்ம பேசி முடிக்க போறேன். அது இல்ல மீனாட்சி, இங்க பாருங்க, குடும்பத்துல சில விஷயங்களை பொறுப்புகளை பொம்பளைங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க, நீங்க தலையிடாதீங்க. பொருத்தம் பாப்போம், நல்லா இருந்துச்சுன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட போகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் வச்சுக்கிருவோம். சரிங்க, இந்த 50 ரூபா சோசிக்காரனை பார்த்து வந்துடுறேன். 20 ரூபா சோசியக்கார வந்து வாசல்லே உட்காந்துருக்கான், இதை விட்டுட்டு 50 ரூபா சோசியக்காரனை போய் பாக்கணுமாக்க? அதான் உங்கள்ட்ட பார்த்தோம்ல, பிரமாதமா போயிட்டு இருக்கே. என்னன்னு தெரியல, சில கிரகங்களை கணிக்கவே முடியல. உங்க குடும்பத்துல என்னன்னு தெரியல, எல்லாரும் ஜாதகமே அப்படித்தான் இருக்கு. அதனால தான் நாங்க ஜாதகங்களை விட சாமியை நம்பிடுறோம். வலிக்குதுமா, மெதுவாமா. கொஞ்சம் பொறுத்துக்காப்பா. மெதுவாமா, அங்கனதான். கேடு கட்ட சிரிக்கி என்ன காரியம் பண்ற? எதிரி எதிரி முத்தமா கொடுக்க. போடிங்க எதுக்கிட்ட அவ்வளவு போய் அடிக்கிற? அவளுக்கு என்ன தெரியும்? என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த பொறுக்கிற ஆட்கள் தானே. பாத்தீங்களா அவன் பண்ண காரியத்தை? பாத்தீங்களா? புஷ்பா, அவ தெரியாம பண்ணிட்டாமா. அவளுக்கே இன்னும் தெரியல அவ என்ன பண்றான்னு. இன்னும் குழந்தைத்தனமா இருக்காமா அவ. அதுக்கு போய் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. என்ன பேசுறீங்கன்னு? ஆர்ப்பாட்டம் பண்றேனா? என் மகன் வயசு பொண்ணு உங்க மகனுக்கு முத்தம் கொடுத்திருக்கா, ஆர்ப்பாட்டம் பண்றாங்கறீங்க? நல்லா இருக்கே. ஏண்டி என்ன சொல்லி எங்களை இங்க கூட்டிட்டு வந்த? என் மகளுக்கு நோய் குணமாகணும் அது இதுன்னு கெஞ்சன இல்ல, இப்ப பாத்தியா முத்தம் கொடுக்கற அளவுக்கு போயிருக்கு. என்ன புஷ்பா பேசுற? பாண்டி ஏதாவது தப்பு பண்ணானா? மகாதானே. மகா தப்பு பண்ணாலா? அறிவிடுதமா பேசாதடி. என் மகளை மண்டையில அடிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு? அவ இந்த நிலைமையில இந்த மாதிரி செய்யறானா? அத கத்து கொடுத்தது யாரு? இந்த பொறுக்கி பையன் தானே. என் மக குழந்தை மாதிரிடி, இவளை கெடுத்தது இந்த பையன் தானே. அயோக்கிய பயலே, ஏன்டா என் மகளை இந்த பாடுபடுத்துற? இல்லத்த நான். டேய், நீ ஒரு கிரிமினல்டா. எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் என் மகளுக்கு பழக்கி விட்டுருக்க. ஆமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மகாவை கோபிக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லி தான் உங்க ஆத்தா காரி இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. அப்ப இவ யாரு? கோபியோட சம்சாரம். இவன் உனக்கு முத்தம் கொடுக்கறா, நீ பாட்டுக்கு பாத்துக்கிட்டு இருக்க. என்ன புஷ்பா, அவன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணுவானா? அவன் அவளை கண்டிக்க வேணாம், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வாயை பொளந்துட்டு இருக்கான். இங்க பாரு, என் வேலையாத்த கலப்பாராமா. தெய்வானே, நீ எதுக்கு இப்ப குறுக்கு பேசிக்கிட்டு இருக்க? அவதான் ஏதோ ஆத்திரத்துல அறிவு எழுந்து பேசுறான்னா நீ ஏதாவது பேசி சண்டை முடிக்கிட்டு இருக்காங்க. ஆமண்ணே, இப்போ உங்களுக்கு எங்களை பார்த்தா அறிவு கட்ட குடும்பமா தான் தெரியும். என் மகன் இந்த நிலைமையில இந்த மாதிரி பண்றானே, அவன் மூளையில எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஒளிஞ்சிருக்கணும். அதை யோசிங்க முதல்ல. அறிவு கட்டத்தனமா பேசுறாங்களா? ஏண்டா ஏனோ நான் தான் பெரிய ரவுடி, நீ இந்த ஊர்ல நெஞ்ச நிமித்திட்டு அலைஞ்ச. எல்லாத்துக்கும் எங்க இருந்தோ வந்து வெச்சானுங்கல்ல வேட்டு, அவனுக்கு உன்னை புரட்டி அடிச்சானுங்கல்ல, அவனுகிட்ட உன் வீரத்தை காமிச்சிருக்க வேண்டியதானே. நாங்க பண்ண வேண்டியத அவனுங்க பண்ணி நல்ல வரம் வாங்கிட்டானுங்க. இன்னும் இருக்குடா உனக்கு. புஷ்பா, எதுக்கு எதை பத்தி பேசுறன்னு தெரியலனா? என்னத்த பேசுறான்? பாரு, என் மகளுக்கு நடந்ததெல்லாம் ஏதோ நடந்து போச்சுன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு உன் மகன் அனுபவிச்சான், நாளைக்கு இந்த நிக்கிறாளே உன் பொண்ணு, அவளும் அனுபவிப்பா. நான் பார்க்க தாண்டி போறேன். அடேங்க அப்பா, உங்க மகளை ஒரு வார்த்தைக்கு சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவன் கூடயாவது ஓடி போய் வாயும் வயிறுமா வந்து நிப்பா. ஏன் இருக்கிட்ட? அடி வேண்டா புஷ்பா, என்ன கொல்லாத. வேணா விஷம் வாங்கிட்டு வந்து எங்க எல்லாருக்கும் கொடுத்துரு.
அதட்டு எல்லாரும் செத்து போயிடுறோம். இப்படி பேசி பேசி வார்த்தையாலே சாபம் கொடுத்து எங்களை கொல்லாத. வேண்டாம் புஷ்பா, சத்தியமா சொல்றமா, நடந்ததெல்லாம் நினைச்சு நான் மனசு நொந்து போயிருக்க புஷ்பா. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? ராஸ்கல், இந்த பாண்டி பைய பண்ண பாவம் தானே. இந்த மாவுக்கு இவன் பண்ண பாவம் தானே இவ்வளவு தூரத்தை கொடுத்து விட்டுருக்கு. புஷ்பா, இந்த மகா இப்படி இருக்க நிலைமையை நினைச்சு நானே பாதி உசுல தான் போராடிக்கிட்டு இருக்கேன். இப்படி பேசி பேசி மொத்தமா எனக்கு கொண்டுடாத. இந்த பார், இனிமே மகா பாண்டி கூட படுக்க வைக்காத. நீ உன் கூடவே வச்சுக்க. ஆமா, எந்த தப்பு நடக்காது இல்ல. தலடி, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கூட்டிட்டு போ. போடி. எல்லாம் நாங்க பொண்ணு பத்த பாவமடா சாமி. நல்லா வாச்சானுங்க எனக்குன்னு. பாத்தேடி பாத்தேடி பாத்தேடி, எல்லாமே ஒன்னாலதான் இந்த வீட்டுக்கு வெண்ணையே வருது. என்ன வார்த்தை பேசிட்டு போறாங்க, அதுவும் என் கண்ணு முன்னாடியே பேசிட்டு போயிட்டாங்களேடி. நான் நாடு கிட்ட தொங்கிடலாம் போல இருக்குடி. எல்லாம் என் தலையெழுத்து. ஒன்னாலதாண்டி எல்லாமே. செத்து தொலைடி. இந்தாங்க. 5450 ரூபா ஆச்சு சார். சார் கொஞ்சம் மனசு திடப்படுத்திக்கோங்க. என்னம்மா சொல்ற? உங்க அண்ணன் இறந்துட்டாரு. அம்மா சத்தம் போடாதீங்கம்மா. இப்ப என்ன நீ பண்றது? என்ன செய்ய வைத்தியமா பார்க்க முடியும்? என் சாமிக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்க? என் ராசாவுக்கு நல்லா செஞ்சிருங்க ஐயா. ஐயா, எத்தனை கோயில்களுக்கு அழைஞ்சிருப்பேன். சார் எடுத்துட்டு போக ஏற்பாடு பண்ணியாச்சு. ஐயா, ஐயாப்பா, என்ன என் பிள்ளையும் தெருவில் விட்டுட்டாரு. ஐயா, 30ஆம் நம்பர் வார்டுல பேஷண்ட் நேம் என்ன சொன்ன? எங்க இங்க ஆம்புலன்ஸ் கிடைக்குமா? பேஷண்ட கொண்டு வரதுக்கா இல்ல பாடி எடுத்துட்டு போறதுக்கா சார்? இங்க எங்க அண்ணனை கூட்டிட்டு போனோம். 1 hour சார், வெயிட் பண்ணுங்க. அப்ப வேற ஏதாவது வண்டி கிடைக்குமா? இல்ல சார், இங்க ஒரு ஆம்புலன்ஸ் தான் இருக்கு. எல்லாரையும் அதுல தான் கொண்டு போகணும். அதனால வெயிட் பண்ணி தான் சார் ஆகும். சரி சரியா? சரிப்பா, நான் அப்புறம் பேசுறேன். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? கோபி எப்படி இருக்காப்ல? நல்லா இருக்கான், நல்லா இருக்கு. சரி. இப்ப கூட தஞ்சாவூருக்கு ஒரு கச்சேரிக்கு தான் போயிருக்கான். அப்படியா? ஆமா. சரி சரி. கோபி ரொம்ப திறமையான ஆளுங்க. கதிரேசன் செட்டியார் 60ஆம் கல்யாணத்துல வாட்சாப்ல பாருங்க, என்ன வாசிப்பு தெரியுமா? சபையை அப்படி பாராட்டுற அளவுக்கு வாட்சாப்லங்க. எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவனுக்கு பிடிச்ச. என்னாச்சு கோபிக்கு? என்னாச்சு? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மலர் எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? புருஷனோட நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காளா? இருக்கா. உங்க கவலை எனக்கு புரியுது. என்ன செய்ய, பொம்பளை பிள்ளைங்க நம்ம காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் சுத்திட்டு இருக்குங்க. அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். அதுக்கு வாழற இடத்துல எப்படி இருக்கோ என்ன ஆச்சோன்னு நாம இங்க உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்கோம். அதானே? அது பரவாயில்ல, விடுங்க. என்னாச்சு கண் கலங்குது? ஒண்ணும் இல்லைங்க. எங்க மலருக்கும் உங்க வீட்டுக்காரங்களும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? சந்தோஷமா தானே இருக்காங்க? இது பாருங்க, சின்னஞ்சிருசுங்க இந்த வயசுல சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். அதான் பெரியவங்க நம்ம கூட தான் இருக்குமே. ஏங்க சின்ன வயசுல நாம போடாத சண்டையா? இப்ப கூட அதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படலையா நாம? விடுங்க. என்னங்க இது? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரி நடந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். நடந்திருந்தா அப்படியே சந்தோஷத்துல அழுதுருப்பேன். நடக்கலையே. என்ன சொல்றீங்க? மலரு மாப்பிள்ளையோட போகலங்க.
மாப்பிள்ளை கூட போகலையா? ஆமாங்க, மலர் மாப்பிள்ளையோட அவ வீட்டுக்கு போகலங்க. மாப்பிள்ளை முன்ன மாதிரி இல்லைங்க, ரொம்ப திருந்திட்டாரு. மலர்கிட்ட தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதை விட என்னடானா, மலருக்காக நான் எவ்வளவு வருஷம் காத்திருக்கேன் அப்படியெல்லாம் சொல்றாரு. ஆனா மலருக்குத்தான் போக பிரியம் இல்லாம அங்க போக மாட்டேங்கிறா. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. பாருங்க ஐயா, அது சின்ன பொண்ணு. நாம என்ன செய்யணும், அது மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும், அது செய்யுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, இது பொம்பளை பிள்ளைங்க மனசுல ஒண்ணு இருக்கும், வெளியே ஒண்ணு பேசுவாங்க. என்னதான் பாசத்தை கொட்டினாலும் நாம ஆம்பளைங்களை போயிட்டோம் இல்லையா? அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க சம்சாரத்தை வச்சு பேச சொல்லுங்க. தனியா கூட்டு போய் உன் மனசுல என்ன இருக்கு சொல்லுமான்னு கேளுங்க, தெரிஞ்சுப்போம். அப்புறம் மத்ததெல்லாம் பேசி முடிச்சுக்கலாம். இல்லைங்க, மலர் என்ன தகப்பன மட்டும் இல்லைங்க, ஒரு தாயாவும் என்ன நினைக்கிறா. அதுவும் இல்லாம நான் அவளுக்கு தகப்பனா மட்டும் இல்லாம ஒரு தோழனா தாங்க இருந்திருக்கேன். தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை தோழன் தான் சொல்லுவாங்க. நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேங்க, அவ வேண்டவே வேண்டாங்கிறாங்க. இன்னைக்கு காலையில கூட மனசு பொறுக்காம நீ என்னதாமா முடிவு சொல்ற அப்படின்னு அழுத்தம் திருத்தமா கேட்டங்க. விவாகரத்து வாங்கி கொடுங்கப்பான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. விவாகரத்தா? கேட்கிற உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அனுபவிக்கிற எனக்கு எப்படி இருக்கு. மலரு ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அவ வாழ்க்கையில ஏன் இப்படி எல்லாம் சோதனை நடக்குன்னு எனக்கு தெரியலங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வெறும் ஆறுதலுக்காக சொல்லல. இது பாருங்க, மலர் தெளிவான பொண்ணு. அது ஏதோ ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. அந்த நினைப்புல தாங்க நானும் மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டு அமைதியா இருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவ மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அவளுக்கு அமையத்தான் போகுது. அமையும், அமையணும், அமையும், அமையும். நான் வரேங்க. சரி, கோபியை கட்டதா சொல்லு. சரி சரி சரி, வாங்க.